தரங்கம்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தாங்குடி கிராமத்தில் காதலர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவம் தொடர்பாக 1000க்கும் மேற்பட்டோர் திடீர்னு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் தேவநாதன் இணைஞ்சிருக்காரு. தேவநாதன், என்ன நடந்தது? எதற்காக இந்த முற்றுகை போராட்டம்? மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே இருக்க சாத்தங்குடி கிராமத்துல கடந்த 30ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா 17 வயதான சிறுமி மற்றும் அவரை காதலித்து வந்த பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர் ஆகியோர் தூக்கில் தொங்கியபடி பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்துல பார்த்தோம் அப்படின்னா இது கொலை என்றும் இந்த கொலைக்காக அந்த சிறுமியுடைய உறவினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அப்போதே பார்த்தோம் அப்படின்னா அந்த இளைஞர் பார்த்திபனின் உடலை வாங்காமல் பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள்லாம் நடைபெற்றது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா பிரேத பரிசோதனை முடிவுகள் வரட்டும். பிரேத பரிசோதனையில அது கொலை என்று தெரிய வந்தால் கண்டிப்பாக இதில் ஈடுபட்டவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு காவல்துறையினர் அப்போது தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து ஏறத்தாழ 15 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த சம்பவத்துல இதுவரைக்கும் மேல் நடவடிக்கை எதுவும் இல்லை. அதாவது அந்த இளைஞருடைய அதாவது இந்த தரப்புல பார்த்தோம் அப்படின்னா அந்த இளைஞருடைய உறவினர்கள் மீது போச்சோ வழக்குல நடவடிக்கை எடுக்கணும். அதாவது 17 வயது சிறுமியை அவர் காதலித்திருக்காரு. அதன் அடிப்படையில் இது அந்த சம்பவம் நடைபெற்றது. அதன் காரணமாக அந்த இளைஞருடைய உறவினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமும் ஏற்கனவே நடைபெற்றது. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா திடீரென்று அந்த இளைஞருடைய உறவினர் மீது போச்சோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சிறுமியுடைய உறவினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் அவங்க ஈடுபடுறாங்க. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பகுதியில் பெரும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அந்த காலில் அந்த சிறுமியுடைய உறவுகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தரப்புல போராட்டம் நடைபெற்ற நிலையில தற்போது பார்த்தோம் அப்படின்னா 15 தினங்கள் கழித்து இந்த சிறுமியுடைய அந்த உயிரிழப்புக்கு காரணமான அந்த பார்த்திபனுடைய குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்கணும் மற்றும் உரிய இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டமானது தற்போது நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.